தாவேக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகிய இருவருக்கும் தாவேக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் தற்போது தாவேக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய கட்சி 108 இடங்களை பற்றி ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கு நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல இந்திய பார்லிமெண்டத்துடைய எதிர்கட்சி தலைவராகக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதனுடைய தலைவர் விஜய்க்கும் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய பார்லிமெண்டத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகிய இருவருக்கும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல தன்னுடைய நன்றியை தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கவனத்தில் கொள்ளப் போவதாகவும், அதற்கு மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பை நல்குவதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல தாவேகா தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ராகுல் காந்தியுடைய வாழ்த்திற்கும் அவர் நன்றி தெரிவித்து அரசியல் கடந்து தமிழ்நாட்டுடைய ஒற்றுமைக்கு இருவரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவதற்கு ஒன்றிணைந்து நிற்போம் அப்படிங்கிறதையும் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய நன்றி பதிவுல ராகுல் காந்திக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகிய இருவருக்கும் எக்ஸ் வலை பக்கத்துல தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவினேஷ், தற்போது இந்த ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்தது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதிவுக்கு நன்றி அப்படிங்கிறதும், அல்லது ராகுல் காந்தி அவர்களினுடைய நன்றிக்கும் அதுல அரசியல் காரணங்களும் இருக்கிறது. ஏன்னா காங்கிரசினுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்பாக கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த ஒரு செய்தியும் முக்கியத்துவம் வாய்ந்ததா எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா பெரும்பான்மைக்கான இடம் கிடைக்கவில்லை. காங்கிரஸ் ஆதரவு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தாவேகாவிற்கு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப காங்கிரஸோடைய உறுப்பினர்களும் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. காங்கிரஸும் அதற்கான அந்த பேச்சுவார்த்தையில தாவேகா தரப்பும் பேசுவதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக கிரீஷ் சோடங்கர் தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழல் குறித்து ஹைகமாண்டிற்கு தெரியப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லியிருக்கிறார், beyond the politics we shall prioritize the welfare of the people of Tamil Nadu அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் ராகுல் காந்திக்கு திருப்பி பதில் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கலெக்டிவ் கோஆபரேஷனை பொறுத்தவரை ஒரு மாநிலத்துடைய கூட்டாட்சி மிக முக்கியம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமருக்கு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு தேவை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கூடிய விஜய் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அரசியல் கடந்து ஒரு தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு அந்த ஒற்றுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அது நுகான்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. காங்கிரஸோட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை அப்படிங்கிறது மிக முக்கியமா தாவேகாவுக்கு இருக்கிறது. ஸோ நம்ம பொலிட்டிக்கல் நுகான்சஸோட பார்த்ததும் ரொம்ப முக்கியம் தான். நன்றி அபினேஷ்.